ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல சொன்ன வீடியோவில் வந்து நான் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லியிருப்பேன். அது எனக்கு கட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதோட கண்டினியூவேஷன் தான். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐயோ சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, தேங்காய், பூண்டு. நான் 2 தக்காளி தான் போட்டேன், அரை தக்காளி இங்கே வச்சுட்டேன். ஏன்னா புளி ஊற வச்சுருக்கிறதுனால இதை வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டோம். அரைச்சி வச்சுக்கணும். மண் சட்டி இருந்தால் மண் சட்டியில் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். எங்கிட்ட வந்து மண் சட்டி அந்த வீட்டில் இருக்குது, எங்கள் வீட்டில் இருக்குது. இது வந்து அம்மா வீடு. ஸோ இங்கே வந்து மண் சட்டி இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, பருப்பு கடையிற சட்டி இருக்குல்ல, அதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த பருப்பு கடையிற சட்டியில் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்தாச்சு. இந்த கருவாட்டு குழம்புல என்னென்ன போடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேர்க்கடலை போடலாம், அதுக்கப்புறம் முருங்கைக்காய் போடலாம், கத்திரிக்காய் போடலாம், வாழைக்காய் போடலாம். இதெல்லாம் போட்டு நம்ம கருவாட்டு குழம்பு வச்சோன்னா நம்ம நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ தாளிக்கிறதுக்காக நல்லெண்ணெய், ஓகேவா. அதுக்கப்புறம் கொஞ்சம் இருங்க, வெந்தயமும் சீரகமும் வச்சுருக்கேன். பெருஞ்சீரகமும் போட்டால் போடலாம், நல்லா வாசனையாக இருக்கும். ஆனால் நான் பெருஞ்சீரகம் போடல, நம்ம நார்மல் சீரகம் தான் போடுறேன். ஸோ சட்டி காயிடும்னு வெயிட் பண்ணுறேன். இந்த சீரகம், வெந்தயம் கொஞ்சம், ஏன்னா நம்மளுக்கு கருவாடு சூடு தானே. சட்டி கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சிட்டே வருதா. நல்லெண்ணெய் ஊற்றி செய்யலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. வெயிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, நல்லெண்ணெய் அந்த கொஞ்சோண்டு இருந்துச்சுல, அதை ஊற்றியாச்சு. வெந்தயம், சீரகம், சோம்பு கொஞ்சம், கத்திரிக்காய், ஓகேவா. இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும் கத்திரிக்காய். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துட்டு வேர்க்கடலை சேர்க்கணும். ஏன்னா வேர்க்கடலை வந்து அவிக்காத வேர்க்கடலை, அதனால் நம்ம இந்த குழம்பு கொதிக்கிறதுல தான் அந்த வேர்க்கடலை வேகணுமே. ஸோ அதனால் கடைசியாக தான் கருவாடு சேர்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த கருவாட்டு குழம்போட கலர் தெரியுதா. இப்போ நான் என்னென்ன போட்டேன் அப்படின்னா, மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், கத்திரிக்காய், வேர்க்கடலையும் போட்டுட்டேன் பாருங்கள். அந்த தெரியுதா. ஐயோ, ஒரு தேங்காய் அரையாமல் இருக்குது. சரி, ஓகே, அதை அப்படியே கடித்து தின்றுவாங்க. குழம்புல இருக்க ஒரு தேங்காய் மட்டும் அரையாமல் இருக்குது. ஸோ இதுதான் வேர்க்கடலை போட்டிருக்கேன்னா தெரியுதா. இப்போ வேர்க்கடலை நல்லா ஸோ இந்த தண்ணியில், இந்த மசாலாவில் தான் அந்த வேர்க்கடலை வந்து வேகணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இதை வந்து நம்ம கொஞ்சம் வேக வைப்போம். இன்னும் நான் இதில் உப்பு போடல, புளி ஊற்றணும், கருவாடு போடணும். ஸோ இந்த 3 வேலை இருக்குது. ஒரு சின்ன டிப்ஸு சொல்லித்தரேன். என்ன அப்படின்னா, நான்வெஜ் குழம்புகள் வந்து எப்போவுமே மண் சட்டியில் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மீன் குழம்புக்கும் கருவாட்டு குழம்புக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, பூண்டு அதில் ஒரு 7 பல்லு பூண்டு மீன் குழம்புல போடுறோன்னா, இதில் வந்து ஒரு 3 பல்லு 4 பல்லு பூண்டு போட்டால் போதும். அப்புறம் இதுதான் கருவாட்டு குழம்புக்கும் மீன் குழம்புக்கும் வித்தியாசம். இன்னொன்று, கருவாடு, மீன், மட்டன் இதுக்கு எல்லாமே தனியாத்தூள் வந்து அதிகமாக இருக்கணும். நம்ம தனியாத்தூள் அதிகமாக சேர்க்கறதுனால தான் இது குழம்பு வந்து இந்த கலரில் இருக்குது. ஒரு ரெட்டிஷாக இல்லாமல் ஒரு மாதிரி, எப்படி சொல்கிறது, இது என்ன கலர்னு சொல்கிறது, ரெட்டிஷாக இல்லாமல் இருக்குன்னா அது வந்து மிளகாத்தூள் கம்மியாக, தனியாத்தூள் அதிகமாக சேர்ப்போம். மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, மட்டன் குழம்புக்கெலாம். ஆனால் சிக்கன் குழம்புலாம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் அதிகமாக சேர்ப்போம், தனியாத்தூள் கம்மியாக சேர்ப்போம். ஸோ இதுதான் ஒரு சின்ன வித்தியாசம். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. நான் இப்போ இதை வந்து ஒரு புளி தண்ணி கரைச்சி ஊற்றி மூடி வைக்க போகிறேன், ஓகேங்களா. கடைசியாக கருவாடு போடும்போது நான் குழம்பு காட்டுறேன். இப்போ வந்து புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிட்டு உப்பு போட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், குழம்பு ரெடி ஆகிட்டோன்னு காமிக்கிறேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், கருவாடை நல்லா சுத்தமாக கழுவியாச்சு. ஓரளவு அந்த மேலே அந்த உப்பெல்லாம் போயிடுச்சு. ஆனால் அந்த இதில் ஊறி இருக்கும்ல, அந்த உப்பை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நான் வந்து புளி தண்ணி போட்டு உப்பெல்லாம் போட்டு நான் குழம்பு வந்து இது பண்ணியாச்சு,
கூட்டி வச்சாச்சு. என்னடா இப்படி ஓட தண்ணி மாதிரி இருக்கேன்னு பார்க்காதீங்க. இது வந்து வேர்க்கடலை வேகணும், கத்திரிக்காய் வேகணும். ஸோ இதெல்லாம் வெந்து கொதித்து வரும்போது குழம்பு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ அதனால தான் தண்ணி கம்மியாக வச்சா மசாலாலாம் அடியில் போய் தங்கி அடி பிடிச்சிடும். நம்ம மண் சட்டியில் வேற வைக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால தான் நல்லா தண்ணியாக இருக்குது. இது நான் இறக்கும்போது காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இது இப்போ வந்து வேகட்டும். நான் வேகிறதுக்காக இந்த ஒரு மூடி போட்டு வைக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு 10 to 15 minutes கழித்து பார்ப்போம். ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும். நம்ம வந்து கருவாடு இப்போ போட வேண்டாம், ஏன்னா அது வந்து முள் இல்லாத கருவாடு. ஓகேவா? வஞ்சரம் கருவாடு. நம்ம இப்போ போட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகணும், மாவாக அப்படியே குழம்போட கரைஞ்சிடும், துண்டு துண்டாக கிடைக்காது. அதனால் இன்னும் ஒரு 5 minutes விட்டு அதுக்கப்புறம் அது போடுவோம். நான் இந்த குக்கரில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வச்சுருந்தேன்ல, என்னது அது, ஐயோ, வெள்ளை முக்கட்டில் ஊற வச்சுருந்தேன்ல, அது வந்து நான் வந்து குக்கரில் அவிய வச்சுட்டேன். ஸோ இட்லி எல்லாம் எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சாச்சு. ஸோ இதுவும் இந்த வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இனி பொரியல் மட்டும்தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் பொரியல் பண்ணிவிட்டு ரைஸ் அப்பா வந்து வைக்கிறேன்ட்டாங்க. தயவுசெய்து என்னை சாப்பாடு மட்டும் நீ கையே வச்சிடாத அப்படின்ட்டாங்க. ஏன்னா நான் வைக்கிறது வேக மாட்டேங்குதான், அரை வேக்காடாக இருந்தால் ஜீரணம் ஆக மாட்டேங்குதான். அதனால் சாப்பாடில் மட்டும் நீ கை வச்சிடாத, எவ்வளோ லேட்டானாலும் நானே வந்து செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஓகே விட்டுடலாம். அதனால் நான் என்னோடய வேலைகள் நான் பார்த்துட்டேன்ப்பா. சுண்டல் அவிச்சு வச்சுட்டேன், குழம்பு இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஓகேவா? எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவாடை தூக்கி இதில் போடணும், அதுக்கப்புறம் பொரியல் பண்ணணும். ஸோ இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு நான் வந்து எல்லாம் ரெடியான அப்புறம் ஷார்ட்ஸில் போடுறேன். ஓகேவா? சாதம்லாம் கூட ரெடியான அப்புறம் ஷார்ட்ஸில் போடுறேன். இப்போதைக்கு நான் இதை மூடி வைக்கிறேன், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கருவாடு போட்டு ஒரு 2 minutesல இது ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 5 whistle வரட்டும். என்னது, மூக்கடலை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹாய், நான் இப்போ தான் டிஃபனே சாப்பிட போகிறேன். 2 வாழைப்பூ வடை, 2 இட்லி, சாம்பார். இதில் இன்னும் சாம்பார்லாம் காலி, 2 வடை மட்டும் இருக்குது. காய் இருக்குது, அவ்வளோதான். காய்னா சவுச்சவும் உருளைக்கிழங்கு கிடக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து இன்னும் ஒரு 2 விசில் வந்துட்டால் நம்ம இறக்கிடுவோம். எங்கள் அப்பாவுக்கு அதை தாளித்து கொடுக்கணுமா சாயங்காலம். குழம்பு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே தான். இந்த 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 இடம் தெரியுதா, இவ்வளோ தண்ணி வச்சோம், எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்கள் தண்ணி தெரியுதா, அந்த கோடு கொஞ்சம் குறைஞ்சிருக்க தண்ணி. ஸோ இதுக்கப்புறம் போதும். இதுக்கப்புறம் கருவாடு போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா ரொம்ப கட்டியாக இருந்தாலும் சாப்பாட்டில் போட்டு பசைஞ்சு சாப்பிட நல்லா இருக்காது. ஓகே, குக்கர் ஆஃப் பண்ணி வச்சுருவோம். அவ்வளோதான். மூக்கடலை வந்துச்சா. எனக்கு வந்து இன்றைக்கி எங்களுக்கு ஈவினிங் மீட்டிங் இருக்குது, சர்ச் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்காக நாங்கள் வந்து இப்போவே சமையல் வேலைலாம் முடிச்சாச்சு. எனக்கு இட்லி வச்சாச்சு, அப்போ ரைஸ் வச்சுருவாங்க. நைட் வந்து இட்லி சாப்பிட்டுப்போம். ஸோ இந்த கருவாடை எல்லாமே தூக்கி இதில் போட்டாச்சு. ஓகேவா? கருவாடு போட்டாச்சு. ஒரு 2-3 minutes தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கருவாடு குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடும். மூடி வச்சிடுறேன். ஸோ இங்கே வந்து இட்லி, இது என்னது, மூக்கடலை இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு ஊற வச்ச ரைஸ். ஓகேவா? ஸோ இதை போட்டு பானையில் தண்ணி பிடிச்சி வச்சிட்டோன்னா அவர் வந்து ரைஸ் வச்சுருவார். நான் பொரியல் பண்ணணும், அது ஒரு வேலை மட்டும் இருக்குது. ஓகே, எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, நான் வந்து சாப்பிட போகிறேன். வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு தெரில, ரொம்ப ஸ்லோவாக கேட்குதா என்னன்னு தெரில, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, நான் போய் சாப்பிட்டு குழம்பு, கூட்டு,
சாதம் எல்லாமே நான் வந்து ஷார்ட்ஸில் போடுறேன். பாய், டேக் கேர், ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.